வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்லிடுறேன், நான் அதிகமாக பேசுறத விட பொதுத்தளத்தில் அரசியல் ஆளுமைகள் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் இணைக்க போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நம்ம ஜோதிமணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்போதுமே ஒரு தைரியம் இருக்கிறதா அவங்களே நினச்சிக்குவாங்க. ரெண்டாவது ஆர்வ கோளாறு வேறு, அதனால் போகக்கூடாத இடத்துக்கு போவாங்க. ஆனால் போனால் வச்சுக்கோங்க, கை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு எதிரே இருக்கக்கூடிய எதிர் சித்தாந்தக்காரங்க எழுந்து நின்று வெளுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அழுது புலம்புவாங்க. அப்படிதான் மணப்பாறையில் போய் பேசக்கூடாத வார்த்தையை பேசி பாஜகவினர் விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆனால் கீழே விழுந்தும் மீசியில் மண்ணு ஓட்டலை அப்படின்ற கணக்கா வீராவேசம் காட்டியிருக்காங்க. ஸோ விரட்டி அடிக்கப்பட்ட நம்முடைய ஜோதிமணி அவர்கள் பற்றியான முதல் காணொளி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது சைதை சாதிக்கு நம்முடைய ஆளுநர், நம்முடைய குஷ்பு, அது மட்டும் இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கண்ணா பண்ணான்னு பேசக்கூடியவன். நேற்று ஈரானில் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி இருக்கல்ல, அவனை அமெரிக்கா போட்டு தள்ளிடுச்சு. ஸோ அவன் நல்லவனா கெட்டவனா என்பது அந்த நாட்டு மக்களுடைய ரியாக்ஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அயதுல்லா கமானி அவர்களை அமெரிக்கா கொன்னுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு கண்ணீர் சிந்திருக்கானுங்க. அவனுக்கு கண்ணீர் சிந்தது தொடர்பாக வீடியோவை நான் இணைக்க போகிறேன். அதை பற்றி நாம் ஏதாவது பேசணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நாமளை சங்கின்னு சொல்லிடுவானுங்க. எப்போதும் இஸ்லாமியரை இவனுங்க எதிர்க்கிறவனுங்க. அதனால் கமானி இறந்தது இவனுங்க கொண்டாடுவானுங்க. ஆனால் ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கிறாங்க, நாம தெரியுமா, அவன் யாராவது இதை ஆதரிக்க சொல்லு பார்க்கலாம். அதனால உலகமானது மோனோபோலியா போயிட்டு இருக்குது, ஜனநாயக சக்திகள் கண்டிப்பது கிடையாது அப்படின்லாம் பேசுவானுங்க. ஆனால் இந்த சைதை சாதிக்கு அழுத காட்சியும் அதற்கு பிறகு கரடியே காரி துப்பிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கார்த்திக் சிதம்பரம் தந்த பதிலடியும் முதல் காணொலியா பார்க்கலாமா? இப்போ சைதை சாதிக்கு அழுத காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வாங்க. பிறகு நான் ஜோதிமணி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட காட்சியை பின்னாடி தரேன். கண்கலங்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தால், இஸ்ரேலின் சதியால் இந்த வீர மரணம் அடைந்திருக்கிற உலக ஒப்புமத்தி இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கிறார். அதுக்கு கீழே போய் பார்த்தா என்னவோ இஸ்லாமியர்ல சில பேர் மத வெறியுடன் மத அடிப்படைவாதியா இருக்கக்கூடியவெல்லாம் டேய், ஒரு மனுஷன் இறந்தா கொஞ்சம் கூட உனக்கு இரக்கம் இருக்காதா, கருணை இருக்காதா? அந்நிய நாட்டிலிருந்து ஒருத்தன் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவரை கொண்டு இருக்கிறான். அது என்னடா ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீறுற மாதிரி இல்ல? ஏண்டா அந்த நாட்டில் என்ன ஒன்னாலும் நடக்கலாம்டா, அவன் ஏண்டா கொன்னா? டேய், இதெல்லாம் நியாயமாடா அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக சங்கி என்று பேசிக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய நியாயங்களை பற்றி இங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் சிந்திக்கவே மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே எட்டி டாக்ஸ்ல இதை சுருக்கமா பேசியிருந்தோம். ஆனால் அண்ணாமலை இதை விரிவா ஒரு பதிவு போட்டிருக்காரு. இங்க ஒன்று கூடி இருக்கக்கூடிய திருமாவளவனா இருக்கலாம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர் உல்லாவா இருக்கலாம், இல்ல இந்த சைதை சாதிக்க இருக்கலாம், இல்ல இந்த இஸ்லாம் பெருமக்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் 2 வயது குழந்தை திமுக காரனால சீரழிக்கப்பட்டது. அதை பற்றி என்னைக்காவது சிந்திச்சிருக்கானுங்களா, இல்ல போராட்டம் நடத்திருக்கானுங்களா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயது குழந்தைய திமுக சிதைத்திருக்கிறான். ஸோ அதற்கு ஒரு மெழுகுவத்தி ஏந்தினானுங்களா? ஏன்னா ஆசிபா என்ற குழந்தை ஒரு 10 வயசு இருக்கும், அந்த குழந்தைக்கு கொடுமை நடந்தது, அன்னைக்கு மெழுகுவத்தி ஏந்தனானுங்க. ஆனா இன்னைக்கு 2 வயது குழந்தைய திமுக சிதைச்சு இருக்கிறான். ஸோ இதை பற்றி இவனுங்களுக்கு கவலை இருந்ததா? இல்ல எத்தனையோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, எதை பற்றியாவது இவங்க கருத்துல கொண்டாங்களா? அதாவது ஒப்பந்த பணியாளர்கள் பல பேர் போராடினாங்க. ஒப்பந்த பணியாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விரிவுரையாளர்கள் கூட ஒப்பந்த பணியாளர்கள் தான். ஸோ அவங்களுக்காக இவனுங்கெல்லாம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படல. ஆனால் துப்புரவு பணியாளர்கள், அங்கன்வாடியில் இருக்கிறவங்க, இவங்கள ஏழை எளியோர் தானே. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. அவங்களை இந்த அரசாங்கமானது எப்படி ஒடுக்குச்சு?
சர்வாதிகாரத்தனமாக கையில் ஆயுதங்கள் எடுத்துச்சு. கண்ட இடத்த கொண்டு போய் விட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கினா கூட எங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அண்ணன் தண்ணி இல்லாத ஒரு காட்டில் கொண்டு போய் இந்த மாற்றுத்திறனாளிகளை இறக்கி விட்ட அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அரசுக்கு எதிராக போராடுகின்றார்கள், உரிமை கேட்கிறாங்களே என்ற எண்ணத்தினால அந்த மாற்றுத்திறனாளிகளை அவ்வளோ கொடுமைப்படுத்தி அப்படி அலைக்கழித்தது. ஆனா அன்னைக்கெல்லாம் இவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வரலையே. அப்போ இவங்க செலக்டிவா வந்து எப்படியெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க பாருங்க. பெகல்காம்ல தாக்குதல் நடத்துகின்ற போது ஒரு போராட்டம் கிடையாது. பாகிஸ்தானுக்காரன் ஆப்கானிஸ்தானுக்காரன் அடிச்சா ஒரு போராட்டம் கிடையாது. மொத்தத்தில் பாகிஸ்தானிலே தற்கொலை படை தாக்குதல் நடத்தி பல முஸ்லிம்கள் செத்தாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி பங்களாதேஷில் வந்து ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஏண்டா பக்கத்து நாடு தானே, அங்க இந்துக்கள் சிறுபான்மையர் தானே, பெரும்பான்மையாக தானே வந்து பார்த்தா இஸ்லாம் இருக்காங்க. அப்போ நம்முடைய இந்துக்கள் ஏன்னா சிறுபான்மையர்கள் ஏதோ ஒரு போராட்டம், மொத்தத்தில் உள்நாட்டு பிரச்சனை நடந்தாலும் திமுக ஆட்சியில் அடக்குமுறை இருந்தாலும் போராட்டம் நடத்த மாட்டீங்க. பிற நாடுகளில் இஸ்லாமினே செத்தாலும் குறிப்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் போராட்டம் நடத்த மாட்டீங்க. அப்புறம் ஈரான் வந்து மட்டும் உங்களுக்கு என்னடா ஒஷ்டி, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன ரொம்ப நல்லவரா? இது அண்ணாமலை கேட்கறதுக்கு முன்பாக இந்த கரடியே காரி துப்பிடுச்சுன்னு சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரம் பேசின விஷயத்தை பார்த்து வாங்களேன். அதான் நான் சொல்லியிருக்கேனே, அவர் வந்து கொடூரமான ஆட்சியை நடத்துறாங்க. நான் வக்காலத்து வாங்கவே மாட்டேன். அயத்தோலாக்களுக்கு நான் வக்காலத்து வாங்க தயாராகவே இல்லை. எந்த நாட்டிலையும் மத அடிப்படையிலே அரசாங்கம் இருக்கக்கூடாது. அது ஈரான்ல நடந்தது ஒரு கொடூரமான ஆட்சி. அயத்தோலாக்கள் நடத்தின ஆட்சி வந்து அவருடைய மக்களையே நசுக்கின்ற ஆட்சியா தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் அந்த ஆட்சி கவிழ்வதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சா இது வந்து உலகப்போர் எல்லாம் உலக போர்லாம் வராது. யாரு இன்னைக்கு இருக்கிற குளோபல் சிச்சுவேஷன்ல அமெரிக்காவை எதிர்த்து யாரும் போராடத்துக்கு துணிந்தவர்கள் யாரும் கிடையாது. அதுக்கேற்ற டெக்னாலஜியும் கிடையாது. இதுதான் இன்னைக்கு சேட் ரியாலிட்டி. இந்த வேர்ல்ட்ல வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை. சைனாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா சைனா இன்னைக்குமே போருக்கு போகாது. அவர்களும் வர்த்தக ரீதியாக மற்ற ரீதியாக தான் அவங்க வந்து கையாளுவாங்களே தவிர இது வந்து ஒரு உலக போரா மாறுமானலாம் எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஒரு அச்சம் கிடையாது. கார்த்திக் சிதம்பரம் நடுநிலையா பேசியிருக்கிறார். அயதுல்லா கமானி அங்க சுதந்திரம் வேண்டியோ இல்ல மத சுதந்திரம் வேண்டியோ, உடை சுதந்திரம் வேண்டியோ, கல்வி சுதந்திரம் வேண்டியோ, அடிப்படை தேவை வேண்டியோ ஏதோ ஒரு போராட்டம் பெண்கள் நடத்தினா இல்ல அங்க இருக்கின்ற ஆண்கள் நடத்தினா கொத்து கொத்தா சாவடிச்சானுங்க, கொத்து கொத்தா தூக்குல போட்டாங்க. மொத்தத்துல இந்த கமானி அரசாங்கத்துக்கு எதிராக போராடின பல லட்சம் பேரை கொண்டு இருக்கிறான் இந்த கமானி. இவன் சர்வாதிகாரி இல்லையா? அமெரிக்கா சர்வாதிகாரி என்றால் அவனுக்கு ஈக்குவலா சொந்த நாட்டு மக்களே கொண்ட கமானி நல்லவனா? டேய் நான் கேட்கலடா, கார்த்திக் சிதம்பரமே கேட்டிருக்காரு. இப்ப பதில் சொல்லுங்க. இப்போ காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் நியாயமா பேசக்கூடிய இந்த கார்த்திக் சிதம்பரத்துக்கெல்லாம் வந்து நீங்க சங்கின்னு பட்டம் கட்டுவீங்க. மற்றபடி அவன் பேசுற நியாயம் உங்க காதுல ஏறாது. ஏன்னா நீங்க மத அடிப்படைவாதிகள். அப்படி மத அடிப்படைவாதிகளாக இருப்பதனால தான் நீங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சு கொள்ளும் போது ரெண்டு பேரும் ஒரே மதக்காரன் அடிச்சுக்கிறான். அதனால அதுல எந்த பக்கம் நிக்கிறது? இவன் பாகிஸ்தானுக்கு பக்கம் நின்னோம்னு வச்சுங்களேன், இப்போ இந்தியாக்காரன் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இவன்லாம் பாகிஸ்தான்காரன்டா அப்படின்னு நினைப்பான். இப்போ ஆப்கானிஸ்தான் பக்கம் நின்னோம்னா பாகிஸ்தானுக்காரன் கோவிச்சுக்குவான், நாங்களாம் இஸ்லாமியர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்குள்ள செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், இவனுங்களுக்கு கவலை கிடையாது. இந்த மத அடிப்படைவாதிகள் எப்பவுமே இப்படிதான். அதனால மத அடிப்படைவாதிகள் எங்க இருந்தாலும் கொல்லலாம், இந்த காமனியும் அப்படிதான் அப்படின்றது நம்முடைய கார்த்திக் சிதம்பரத்தினுடைய நிலைப்பாடு. அதோட அமெரிக்காவை எதிர்த்து யாரும் போரிட முடியாது. மூன்றாம் உலக போர்லாம் வந்துடும். நாங்க போய் பக்கத்துல அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக முட்டி முட்டி நம்ம போராட்டம் நடத்தினாலும் கண்ணீர் சிந்தி போராட்டம் நடத்தினாலும் அது ஒன்னுத்துக்கு ஆக போறது கிடையாது அப்படின்றத கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. சீனாக்காரனுக்கு தைரியம் இருக்குது, ஆனா சீனாக்காரன் போய் போராட்டம் நடத்துவானா இல்ல போர் செய்வானா? செய்ய மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நாடு முன்னேறணும். அவன் வர்த்தகத்தின் மூலமாகத்தான் எந்த விஷயத்தையும் அணுகுவான். அதனால அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. ஏன்டா போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கரடியே காரி துப்புற மாதிரி கள நிலவரத்தை சொல்றாரு. இப்போ ராகுல் காந்திக்கு முட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி பிரியங்கா காந்திக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நம்முடைய அரசாங்கமானது ஈரான் நடக்கின்ற போரை தடுத்து நிறுத்தல அப்படின்னு, ரெண்டாவது போர் நடக்கின்ற போது இந்தியர்களை காப்பாத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, ஏண்டா வான்வெளியை ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் மூடிட்ட பிறகு எப்படா இந்தியர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு லாஜிக்கா கேட்கிறார். அதனால இதெல்லாம் வச்சு அரசியல் பண்றது, இதுக்காக போராட்டம் நடத்துறது, இதெல்லாம் திமுக ஆட்சியினுடைய தவறுகளை திசை திருப்பத்துக்காகத்தான். அதனால இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு கார்த்திக் சிதம்பரமே சொல்றாரு.
அவன் தெருவில் அடிப்படை உரிமைக்காக கூட போராட மாட்டான். ஆனா ஈரான்ல வந்து கமனி செத்துட்டா தூக்கின்னு வருவானுங்க பதாகிய, ஐயோ குய்யோன்னு அடிச்சுக்கிட்டு. இவ்வளவு பந்தம் பாசம் இருந்தா ஈரானுக்கே போடா சைதிக் சாதிக் இங்க தேவலடா அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தா இருக்கிறது. அதை தாண்டி ஜோதிமணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். மணப்பாறையில் மணப்பாறை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது மணப்பாறை மக்களுக்கு நல்லது நடக்குது என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த மாதிரி கோஷங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒரு மணப்பாறையில எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மணப்பாறையில இந்த ஆட்சி எதிர்கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 3 ஆண்டு காலம் போராடி மணப்பாறை மக்களுக்கு இந்த ரயில் நிலையத்தை இங்கே நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய பெருமை மிகு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பணியை நான் இங்கே செய்து முடித்திருக்கிறேன். மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனை நம்ம மோடி அவர்கள் நம்ம தஞ்சாவூர்ல இருந்து திறந்து வச்சார். ஸோ அப்போ அந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிமணி அவர்கள் வருகின்றார்கள். வந்தவங்க அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, மைக்கு கிடைச்சது என்பதற்காக மானாமதுரையில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னால் தான் வந்தது, 3 வருஷம் போராடி நான் தான் கொண்டாந்தேன் அப்படின்னு பொய் சொன்னாங்க. எதிர்கட்சி வரிசையில் நான் இருந்தாலும் சரி என் மக்களுக்கு என்ன தவிர யார் செய்வாங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்றது பச்சை பொய். மானாமதுரை ஸ்டேஷன் வந்து விரிவுபடுத்துறதுக்கு எப்போ கான்ட்ராக்ட் விட்டாங்க, யார் கேட்டு அது சாங்ஷன் ஆச்சு, ஸோ அந்த பணிகள் எப்படி முடிக்கப்பட்டது, ஜோதிமணிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், எல்லா விஷயத்தையும் பாஜகக்காரங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. கேட்காம வீராவாசம் பேசினா உடனடியாக பாஜகக்காரங்க நீ என்ன பண்ணேன்றத கோஷத்தின் மூலமாக காரி துப்பி போட்டாங்க. ஆனால் நம்முடைய ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய சங்கிகள் ஒட்டுமொத்தமாக என்னை எதிர்க்கின்றார்கள் என்றால் நான் போகின்ற பாதை சரியான பாதை, நான் என் பாதையில் தவறாமல் போகின்றேன், எனக்கு சங்கிகள் இடத்துல எந்த சமரசமும் இல்லை. ஏன்னா கார்த்திக் சிதம்பரங்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சங்கிக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சங்கிகளும் என்னை எதிர்க்கிறாங்கன்னா நான் தான் உண்மையான காங்கிரஸ்காரி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்களாம். ஒருவேளை செல்வ பெருந்தகைக்கு பிறகு நம்முடைய ஜோதிமணி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுத்துருவாங்களோ? நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்கோ. ஏன்னா ஜோதிமணி அவர்கள் எப்படி இந்த சங்கிகளை எதிர்க்கின்றார்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம திமுகவை எதிர்க்கிறாங்க. அதனால நம்ம ஜோதிமணி அவர்களுக்கு அரசியலும் பண்ண தெரியாது. 2வது சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்றாலும் கூட எந்த விஷயத்தில் சர்ச்சை கிளப்பணும் அப்படின்னு தெரியாது. எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, போனால் எப்படி இருக்கணும், அதோட நம்முடைய நடத்தைகள் எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்கணும், எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதனால நம்முடைய ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் ஓடி போய் அரசியல் பண்ண மாதிரி மானாமதுரையிலும் அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனால் சங்கிகள் சும்மா விட்டுறாங்களா, துரத்தி அடிச்சாங்க. 2வது பேசவே முடியல, அங்கே அப்படியே அந்த மீட்டிங்கை ஸ்தம்பிக்க வச்சாங்க. ஏன்னா அவங்க சொல்றது உண்மை இல்லை, நேர்மை இருந்தால் அதை அனுமதிப்பாங்க பாஜகவினர். ஸோ இனிமே கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் அது ஏதாவது திட்டத்தை திறந்து வைத்தால் நம்ம ஜோதிமணியுடைய தொகுதியாகவே இருந்தாலும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சம்பவம் செய்து விட்டார்கள். சரி நண்பர்களே, அயதுல்லா கமனிக்காக இந்த மாதிரி அழுது புலம்புறாங்க இல்லையா, தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக இவங்க எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா? அண்ணாமலை கேட்பது சரியா தவறா? ஸோ இவங்களை நம்பி நாம தமிழ்நாட்டை கொடுத்து வச்சிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? திராவிடத்தின் தலைவர் நம்ம ஸ்டாலின் ஐயா. ஸோ இந்த மாதிரி பயங்கரவாதிக்கும் கொடுங்கோலனுக்கும் சர்வாதிகாரிக்கும் ஆதரவாக போராட்டம் நடத்துறவனுக்கு போலீஸ் காவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வேளை குடிநீர் வேணும், சாலை வேண்டும், கல்வி நிலையங்கள் வேண்டும், அதோட போச்சுன்னா நம்முடைய நூலகம் வேணும், இப்படி ஏதாவது அடிப்படை தேவைகளை கேட்டு நம்ம போராடணும்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அவங்களாம் குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க. ஸோ யார் மண்ணுக்கானவர்கள் யார் மக்களுக்கானவர்கள் நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்காக நம்ம நாட்டு மக்கள் பாதிப்படைகின்ற போது அந்த மக்களுக்கு ஆதரவாக களம் இறங்காத இவர்கள் ஏன் திடீர்னு இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.